கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலயமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக டிவி மூலயமாய் பார்க்கிற பிள்ளைகள், யூடியூப் மூலயமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகர் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கிறீர்கள், அநேகர் என்னிடத்துல தொடர்பு கொள்ளுகிறீங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்விப்படும் பொழுது நான் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த டிவி ஊழியத்தை தந்தது என்னை அழைத்த என் தேவனாகிய கர்த்தர். பல தடைகள் வந்த பொழுதிலும் பல தேவைகளுக்கு மத்தியில ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு இருப்பதை நினைக்கும் பொழுது நான் சந்தோஷம் அடைகிறேன். குறிப்பாக இந்த எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளணும். இந்த ஊழியத்தை ஆசீர்வாதமாக நல்லபடியாக நடத்துவதற்கு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் எனக்காக என்ன பண்ணணும், இந்த ஊழியத்திற்காக பரலோக சாட்சி ஊழியம், இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி உங்கள் ஜெபத்தில் ஒரு நிமிஷம் என்னை நினைத்து கொண்டால் போதும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமென். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த 2020ன்னு சொன்னாலே உங்கள் ஞாபகத்துக்கு வருவது என்ன வரும்னு சொன்னால், எனக்கு தெரியும், கொரோனா என்கிற அந்த வியாதி தான், இந்த வைரஸ் தான் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம். 2020னாலே எனக்கு 2 காரியம் ஞாபகம் வரும். ஒன்று இந்த வியாதி, இன்னொன்று ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தின காரியங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ பாருங்க, இந்த கொரோனா வியாதியை நம்ம செய்தியில் பார்க்கிறோம், நியூஸில் அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன தோணுகிறது? ஐயோ, இந்த வியாதி நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது. ஆரம்ப நாட்கள் இந்த வியாதி பரவி கொண்டிருக்கிற அந்த நாட்கள் நம்ம தமிழ்நாடு, இந்தியாவில் மார்ச் மாதங்களிலிருந்து பரவ ஆரம்பித்தது. அப்போ என்ன நினைப்போம், ஊருக்குள்ளே யாருக்காவது ஒருத்தருக்கு வந்துருச்சுனோடனே பயம் வந்துடும். ஐயோ, எங்கெங்கெல்லாமோ இருந்துச்சு, வெளிநாட்டில் இருந்துச்சு, இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து இப்போ பெரிய பெரிய பட்டணங்களுக்குள்ளே வந்து இப்போ நம்ம கிராமத்துக்குள்ளேயும் வந்துருச்சான்னு சொல்லி பயம் வந்த உடனே அடுத்த நேரம் என்ன வரும், எங்கே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருமோன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். அப்போ பாருங்க, சில நேரம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நம்மளை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். இன்னொரு காரியங்கள், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பைக்லேயோ கார்லேயோ நீங்கள் டிரைவிங் பண்ணி போய் கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் பிரயாணம் பண்ணி போய் கொண்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு விபத்தை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்த உடனே உங்களுக்குள்ள அடுத்த நேரம் என்ன தோணும், ஐயோ, இப்படி ஒரு விபத்தை நம்ம பார்த்துட்டோமே, இப்படி நடந்துருச்சு, இப்படி ஒரு விபத்து நமக்கு எது வந்துடக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு தீமை நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டுடக்கூடாது என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் கேள்விப்படுகிற அநேக காரியங்கள், இந்த ஊரில் இப்படி நடந்துருச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி செய்தியில் நான் இப்படியாய் பார்த்தேன், ஆந்திர பிரதேஷ் இல்லைன்னா தெலுங்கானா, இந்த 2 மாநிலத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் விஷவாயு தாக்கி அநேகர் வீதிகளில் மயங்கி விழுந்து மரித்து போன செய்தி நீங்களும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இதனுடைய பாதிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற சில இடங்களில் கம்பெனிகள்லாம் செக் பண்ண ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய கம்பெனிகளில் அதை சம்பந்தப்பட்ட காரியங்கள் வைத்திருக்கிற தொழிற்சாலைகளில் இங்கிருந்து எந்த ஒரு வாயுவும் கசிந்து விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தாங்க. எதனால, அந்த மாநிலத்தில் வேறொரு மாநிலத்தில் நடந்த விபத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் இதெல்லாம் சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம். அந்த இடத்துல ஏற்பட்ட தீமையை போல நம்ம தமிழ்நாட்டிலையும் ஏற்பட்டுருமோ என்கிற ஒரு பயம்தான். அப்போ நீங்க கண்களினால பார்க்கிறவைகள், உங்க காதுகளினால கேட்கிற சில தீமைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நமக்குள்ள வரக்கூடிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, இல்ல உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, எங்க நம்ம பார்க்கிற தீமை, நம்ம கேட்கிற தீமை நம்ம வாழ்க்கையில வந்துருமோ என்கிற ஒரு பயம் இருக்கலாம். உண்மைதானே? அநேக நேரங்கள் உங்களிடத்துல சொல்லுவாங்களே, அங்க இப்படி நடந்துச்சு, இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இந்த இடத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டானா, இந்த வீட்டுக்குள்ள திருடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நேரம் உங்க வீட்டுக்குள்ள போகும்போது என்ன நினைப்பீங்க? யாராவது ஒருத்தர் ரோட்ல சும்மா நடந்து போனா கூட அவரை எப்படி பார்ப்பீங்க? பிரதர் அப்படின்னா பார்ப்போம். ஐயோ, நல்லவரா இருப்பாரு, ஆனா அவரை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்?
எங்க திருட வந்திருக்கிறானோ. அப்ப எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ அந்த தீமை நமக்கு ஒருவேளை வந்துருமோன்னு சொல்லி ஒரு பயந்த ஒரு அனுபவத்துல இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொலைக்காட்சியின் மூலயமாக யூடியூப் மூலயமா நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காகத்தான் விசேஷித்த விதமாய் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு பக்கம் பார்க்கிறது கேட்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்குமோன்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். அதையும் தாண்டி சில நேரம் குறிப்பாய் நமக்குனே ஒரு தீமை என்று சொல்லி நடக்க ஆரம்பிக்கும். அது உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு சரீர பலவீனத்துக்காக நீங்க மருத்துவமனைக்கு போறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். போக மாட்டீங்க, சும்மா சொல்றேன் உதாரணத்துக்காக. ஒரு மருத்துவமனைக்கு நீங்க போறீங்க. அப்படி போகும் பொழுது சரி நீங்களே வேண்டாம், யாரோ ஒருவர் உடனே பயந்துருவீங்க. நம்ம போறோமோன்னு சொல்லி பயப்படுறாலாம் இருப்பீங்க, எனக்கு தெரியுது. ஆமென். யாரோ ஒருவர் சரீர பலவீனத்தோட மருத்துவமனைக்கு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துருச்சு, அவருடைய பெயர் இன்னார் என்று சொல்லி நீங்க போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிளட் டெஸ்ட் நாங்கள் எடுத்து பார்த்தோம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி இல்லைன்னா ஏதோ எக்ஸ்ரே ஸ்கேன் என்னமோ எடுத்து பார்த்தோம், அதுல மரணத்துக்கு ஏதுவான வியாதி உங்களுக்கு வந்துருச்சு, இனி ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இதற்கு முன்பதாக நம்ம பார்த்த காரியங்கள், நம்ம கேள்விப்பட்ட தீமைகள் எங்க நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள யாருக்காவது வந்துருமோன்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இந்த தீமை எப்படின்னா, இது நமக்குன்னே சொல்லப்பட்ட ஒரு தீமை. உங்களுக்கு தான் பேங்க்ல இருந்து லெட்டர் வருது, பேங்க்ல இருந்து போன் வருது, நீங்க வைத்திருக்கிற நகையெல்லாம் இனி நீங்க திருப்பாததுனால நாங்க ஏலத்துக்கு விட போறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தீமை நமக்குனே வருது. அப்ப இதுல இருந்து நாங்க எப்படி தப்புவிக்க முடியும் என்று சொல்லி வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, நீ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், எந்த தீமை எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த தீமை எனக்கு வந்துரும் போல இருக்குது. நான் பார்த்த தீமைகள், நான் செவிகளில கேட்ட தீமைகள், அல்லது எங்களுக்குனே சொல்லிட்டாங்க, இது உங்க வாழ்க்கையில் இது நடக்கத்தான் செய்யும், இப்படி ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, வக்கீல் சொல்லிட்டாங்க, பெரிய அதிகாரி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ண போறோம்? இந்த தீமையில நாங்க சாகதான் செய்யணுமா? இந்த தீமையில நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியலையே என்று சொல்லி வேதனையோட தொலைக்காட்சிக்கு முன்பதாக இல்ல யூடியூப்ல நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். நான் வாசிக்கிறேன், இது உங்களுக்காகவே. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். கடைசி வார்த்தை, அது உங்களுக்குரிய வார்த்தை, தீமை அவனை அணுகாது. நீதிமொழிகள் 19:23 சொல்லுகிறது, தீமை அவனை அணுகாது. அந்த அவனை என்கிற இடத்துல உங்களை போட்டுக்கொள்ளுங்க. நீ ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ பார்த்த தீமையோ கேள்விப்பட்ட தீமையோ எதுவும் உன்னை அணுகாது. அல்லது உங்களுக்குன்னே சொல்லிட்டாங்களா, உங்க குடும்பத்துக்கு இந்த தீமை வரப்போகுது, உங்க மகளுக்கு, உங்க மகனுக்கு, உங்க வியாபாரத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க சரீரத்துல இப்படிப்பட்ட தீமை தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்களா? நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, தீமை உன்னை அணுகவே அணுகாது. இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியுமா உங்க வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி, நீங்க எந்த தீமையில இந்த நாட்கள்ல நீங்க சந்திக்க போறீங்கன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ எப்பேற்பட்ட தீமை வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தாலும் நீங்க தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த தீமையும் உன்னை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. விசுவாசித்தால் போதுங்க, நீங்க தேவ மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. வேதத்திலிருந்து ஒரு மனிதனை குறித்து நான் உங்கள் மத்தியில பேச போகிறேன். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்தார் என்று சொல்லி தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில அது மிகுந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை தொடர்ந்து பார்க்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர் இன்னைக்கு தான் புதுசா இந்த நிகழ்ச்சியை நீங்க புதிதாக பார்த்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, சகோதரனே, கர்த்தர் உங்களுக்காகவே சொல்லுகிறார். நீங்க இன்றைக்கு தான் புதிதாய் பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்புங்க, உனக்கு தீமை அணுகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் எங்களை பாதுகாக்க முடியுமா? அந்த இயேசுன்னு சொல்றீங்களா, அந்த இயேசு எங்க வாழ்க்கையை காப்பாத்துவாரா? எங்க சூழ்நிலையை மாறுமா? நிச்சயம் மாறும். இந்த மாதத்திலே அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த மாதத்திலே நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பைபிள் வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைங்க,
வேதத்தை வைத்திருக்கிற பிள்ளைங்க அப்படியே என்னோட சேர்த்து திருப்பி கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் 27 அதிகாரத்திலிருந்து சில காரியங்கள் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறாரு. அவரை காவலில கொண்டு ஒரு இடத்துல அடைப்பதற்காக இத்தாலியா என்கிற ஒரு பட்டணத்திற்கு பவுலையும் அவரோடு இருக்கிற சில அநேக கைதிகளையும் சிறைப்பிடித்து கப்பல் மூலயமாக இத்தாலியா தேசத்திற்கு சிறை கைதிகளாக கொண்டு போறாங்க. 100க்கும் அதிகமான ஜனங்களை. அதுல ஒரு நபர் தான் தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த பவுல் என்கிற ஒரு மனிதர். இவரையும் சேர்த்து கைதியாய் கொண்டு போகிற நேரங்களில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவங்க பிரயாணத்துல, கப்பல் பிரயாணத்துல திடீரென்று சொன்ன எதிர்பார்க்காத விதமாக புயல் காற்று வீச ஆரம்பிக்கிறது. பயங்கரமான காற்று. இந்த காற்றுல புயல் அவங்க சிக்கி கொண்டு அவங்க வாழ்க்கையே மோசமாய் மாறுகிற ஒரு தருணம். அப்படி என்று சொன்னால் எங்க நம்ம பிழைப்போமான்னு தெரியலையே என்கிற மரித்து போகக்கூடிய நிலைமை ஏற்பட ஆரம்பித்தது. எப்படியாயிலும் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க பல காரியங்களை செய்யறாங்க, பல முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். அவங்க கப்பல்களில் இருக்கிற அவங்களுடைய எல்லா பொருட்களையும் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சமுத்திரத்துல போடுறாங்க, கடல்ல போடுறாங்க. ஏன்னா அந்த கப்பலை லகுவாய் மாற்றணும். கனமா இருக்குது இப்போ கப்பல். அப்போ புயல் காற்றில் எங்க அந்த கப்பல் கவிழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் வைத்திருக்கிற எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து கடல்ல போடுறாங்க. இரண்டாவது, தளவாடங்களையும் தூக்கி போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. கப்பல்ல முக்கியமான சில கனமுள்ள பொருட்கள், எல்லா தளவாடங்கள், என்னென்ன பொருள் உண்டோ, இயந்திரங்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. எப்படியாச்சும் பிழைத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி. ஆனாலும் அவங்களால பாதுகாப்பா இருக்க முடியல. கடைசி என்ன தெரியுமா நடந்தது? 27 அதிகாரம் 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதியில, இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. அப்போ வேதத்துல சொல்லப்பட்ட இந்த கப்பல்ல இருந்தவர்களுக்குள்ள, கேப்டன் எல்லாருக்குள்ளயும், அந்த கைதிகளுக்குள்ள என்ன தெரியுமா நடந்துச்சு? இனி நம்ம தப்பி பிழைப்போம் சொல்லுகிற அந்த நம்பிக்கை அற்று போயிட்டு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இனி இந்த பிரச்சனையில, இனி இந்த தீமையில நம்ம நல்லா சிக்கிக்கிட்டோம். இந்த பிரச்சனையில நல்லா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? சிக்கி கொண்டோம். இனி இதுல நம்ம தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எந்த தீமைக்குள்ள அகப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த தீமைக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிறீங்க, குடும்பமா சிக்கி கொண்டு இருக்கிறோம். என் கணவன் நல்ல அந்த தீமையில சிக்கி கொண்டார், என் பிள்ளைங்க அந்த தீமையில சிக்கி கொண்டாங்க, என் தொழில், என் பிசினஸ் எல்லாமே லாக் ஆகி போய் கிடக்குது. இனியிலிருந்து நான் தப்பி பிழைப்பனான்னு தெரியல, என் பிசினஸ் அதிலிருந்து மீண்டு வருமான்னு தெரியல. அவ்வளவுதான், நம்பிக்கை அற்று போயிருச்சு. இருந்த அந்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு அற்று போயிருச்சுன்னு சொல்லி வேதனையோட இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருப்பனா, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், தீமை உன்னை அணுகவே அணுகாது. இதுல இருக்கிறவங்க எல்லாரும் நினைச்சாங்க அவ்வளவுதான், இனி முடிஞ்சு போச்சு, இந்த நம்பிக்கையெல்லாம் அற்று போச்சு, நீ பிழைப்பமான்னு தெரியல என்று சொல்லிதான் இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அருமையான மகனே, மகளே, என் அன்பு சகோதரி, கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், ஐயோ எப்படி இனி நான் பாதுகாப்பா இருக்க போறேன், எப்படி இந்த வியாதியிலிருந்து நான் மீண்டு வருவேன்னு தெரியலையே, எப்படி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வருவேன்னு தெரியலையே, இப்படியே நான் செத்து போக வேண்டியதானா, வட்டி கொடுத்து என்னால ஒன்றும் பண்ண முடியல, என்ன செய்வது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த இரவு, இந்த ராத்திரி, நீங்க யூடியூப்ல எந்த மணி நேரத்துல பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை உங்களுக்காக இருக்கும் என்று சொன்னால் உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிற ஒரு நேரம் இது. தீமை உன்னை அணுகாது மகனே. அப்போ எல்லாரும் அந்த இடத்துல பயந்து நடுங்கி கொண்டு, இதுல அவ்வளவுதான் எங்க வாழ்க்கையை முடிந்து போனது என்று நினைக்கும் பொழுதுதான் தேவ மனிதனாகிய, தேவ ஊழியக்காரனாகிய பவுல் சொல்லுக ஆரம்பிக்கிறார். 22ஆம் வசனம், 23வது வசனம்லாம் வாசித்து பார்த்தால் அழகா இருக்கும். 22ஆம் வசனம் சொல்லுகிறாரு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள் என்று அவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் அந்த கப்பல்ல தாங்க இருக்கிறாரு. பவுல் ஒன்றும் வேற பக்கத்து கப்பல் எல்லாம் போய்கிட்டு இருக்கல, அதே கப்பல்ல இருக்கிறார். அப்ப அதே கப்பல்ல இருக்கிற பவுல் என்கிற ஊழியக்காரர் சொல்லுகிறார் எல்லா ஜனங்களையும் பார்த்து, எல்லாம் மரண பயம்,
எப்ப செத்து போவன்னு தெரியலையே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, இனி என் குடும்பத்தை பார்ப்பனா, இனி என் மனைவி பிள்ளைகளை பார்ப்பனா என்று சொல்லி எனக்கு தெரியலன்னு சொல்லி எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த வேலையில கூட கண்ணீரோட இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டு இருப்பன்னா, உள்ளத்துல பெரிய பயத்தோட எப்படி நஷ்டம் வரப்போகுதுன்னு தெரியல, இந்த நஷ்டத்தை நான் எப்படி பாதுகாக்க போறேன்னு தெரியல, எப்படி செய்ய போறேன்னு தெரியல என்று சொல்லி பயந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காகவே சொல்றாரு, தீமை உன்னை அணுகாது, மகளே திடன் கொள், மகனே திடன் கொள். ஏதோ ஒரு நம்பிக்கையில வீட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டேன், யாராவது இப்படி எனக்கு ஒரு உதவி செய்வாங்க, எனக்கு லோன் கிடைக்குன்னு சொல்லி எப்படி எப்படியோ நினைச்சிட்டு எதையோ ஒரு காரியத்தை நினைச்சு நான் வீட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டேன். ஆனா இப்போ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, என் வீட்டு வேலை முடியுமான்னு தெரியலையே. கர்த்தர் சொல்றார், திடன் கொள், கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறார். சில நன்மை வரும் என்று சொல்லி திருமணத்துல ஆயத்தம் பண்ணிட்டேன், என் மகனுக்கு என் மகளுக்கு திருமணத்துல ஆயத்தம் பண்ணிட்டேன். ஆனா எப்படி நடக்கும்னு தெரியலையே, நின்று விடுமோ என்று சொல்லி பயந்து போய் இருக்கிறியா? கர்த்தர் சொல்றார், திடன் கொள், திடன் கொள். நீ பயப்படுகிற தீமை உன்னை அணுகவே அணுகாது, உன் குடும்பத்தை அணுகவே அணுகாது. நீ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல், திடன் கொள்ளுங்க, அவரால கூடாதது ஒன்றுமில்லை. உங்களை பலப்படுத்துவதற்காகவே தான், உங்களை தைரியப்படுத்துவதற்காகத்தான், நீ ஆண்டவரோட கர்த்தருக்குள்ள நீ விசுவாசமாய் நீ மாறுவதற்காகத்தான். ஏன் உங்க குடும்பத்துக்குள்ள சீக்கிரம் ஒரு அற்புதம் நடக்க போகுது என்பதற்காகத்தான் இப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். தீமை உன்னை அணுகாது, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பவுல் சொல்றார், திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க என்று சொன்ன பிறகு எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்த பிறகு என்ன தெரியுமா நடக்குது? அப்படியே அந்த காற்றில் அடிக்கப்பட்டு மெலித்தா என்கிற ஒரு தீவுல போய் அடைகிறார்கள். அந்த காற்று போகிற திசையிலேயே அந்த கப்பல் தள்ளப்பட்டு மெலித்தா என்கிற ஒரு தீவுல போய் அந்த கப்பல் உடைய ஆரம்பிச்சிருச்சு. கடைசி ஃபைனல்ல அது வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இருக்கிற 2-3 கப்பல் துண்டை பிடிச்சிட்டு எல்லாரும் குதிச்சு எடுத்து நீச்சல் அடிச்சு கரையேறுகிறாங்க. அந்த தீவு தான் மெலித்தா என்கிற தீவு. இப்போ எல்லாரும் கரையேறிட்டாங்க, ஒருத்தர் கூட மறிக்கவில்லை, கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். இப்போ எல்லாரும் பல நாள் மழையிலையும் காற்றிலையும் பனிலையும் இருந்து கஷ்டப்பட்டதுனால எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தீவுல வந்த உடனே விறகுகளை எடுத்து தீ மூட்டி எல்லாரும் குளிர் காய ஆரம்பித்தார்கள். அப்போ தேவ மனிதனாகிய பவுலும் என்ன பண்ணினார் என்று சொன்னால், அங்க இருக்கிற விறகை எடுத்து நெருப்பு வைத்து குளிர் காய ஆரம்பித்தார். அப்படி குளிர் காயும் பொழுது என்ன தெரியுமா நடந்தது? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. தேவ மனிதன் அந்த கப்பர் சேதத்திலிருந்து தப்புவித்து இப்போ குளிர் காய்வதற்கென்று நெருப்பை மூட்டி அவர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விறகுகளிலிருந்து ஒரு பெரிய விஷப்பாம்பு, ஒரு கொடிய விஷப்பாம்பு அவருடைய கையை கடித்து அந்த கைகளில் அந்த பாம்பு தொங்கியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது. இப்ப பாருங்க, திடீர்னு ஒரு புது தீவுக்குள்ள ஒரு 100கணக்கான பேர் நீச்சல் அடிச்சுட்டு வர்றாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ எங்கேயோ கஷ்டப்பட்டு உயிர் பழச்சி வர்றாங்க போல இருக்கு. எல்லாம் பார்க்குறாங்க, எல்லா ஜனங்களும் போய் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் பவுலும் என்ன பண்ணுறாரு, விறகுலாம் வைத்து குளிர் காயும் பொழுது அந்த விறகுகளிலிருந்து ஒரு பாம்பு வந்து கடிக்கிறத அந்த தீவில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்க, நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு ஒரு வாகனம் ஒருத்தனை இடிக்க வருது. அதுலேருந்து அவன் தப்பிச்சு இந்த பக்கம் வரும் பொழுது இன்னொரு வாகனம் வந்து அவனை அடிச்சுட்டா எப்படி இருக்கும்? பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? போகணுன்னு விதி இருக்குது, கண்டிப்பாக போய்தான் ஆகும். என்ன பாவம் பண்ணனா தெரில, என்ன சாபம் பண்ணனான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பாவம் பண்ணானோ தெரியலையே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதே போல தாங்க பவுல் கையில பாம்பு கடிச்ச உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. உடனே ஒரு தீமை நடந்த உடனே சர்டிபிகேட் கொடுப்பதற்கு 1000 மக்கள் ஓடி வருவாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு பார்க்கிறவங்க, உங்களை யாரா தெரிந்தவர்கள் யாருக்காவது தீமைகள் ஏற்படுதுன்னா உடனே நீங்க என்ன பண்ணிடாதீங்க, சர்டிபிகேட் கொடுத்துடாதீங்க. இவன் கண்டிப்பா பாவி தான், அதனாலதான் இவனுக்கு இப்படி நடந்துச்சு, இந்த குடும்பம் என்ன தப்பு பண்ணிச்சோ தெரில, சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு போறாங்க, ஆனால் இவ்வளோ பெரிய அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படுது, அப்ப இவங்க நிச்சயமா என்ன பண்றாங்களோ தெரியலன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. இங்க பாருங்க, அவர் கையில பாம்பு கடிச்சோன்னு எல்லாம் சொல்றாங்க, நிச்சயம் கொலைக்காரன் தான்ப்பா,
சந்தேகமே இல்லை. பாருங்க, கப்பல் சேதத்திலிருந்து தப்பிச்சு வந்து பாம்பு கடிக்குது, எல்லாரும் விறகு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாரையாவது கடிச்சிச்சா, இவனை மட்டும் கடிக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த கப்பல்ல அநேகர் சாவுவதற்கு ஏதுவா இருந்தாங்க, பயந்து போய் மரண பயத்துல. இந்த ஒரு மனிதன் தேவ ஊழியக்காரன் தான் எல்லாரையும் பலப்படுத்துறாரு. பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, தீமை உங்களை அணுகாதுன்னு சொல்லி தைரியப்படுத்தினார். அப்படி தைரியப்படுத்தின இவர் கையிலேயே இப்ப பாம்பு கடிச்சிருச்சு. இப்ப மத்த கைதிங்கெல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்க இவரை? என்னையா எங்களெல்லாம் திடப்படுத்து நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு. இப்ப எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, பாம்பு கடிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் செத்து போய் விடுவான், மரித்து போய் விடுவான், எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பாம்பு கடிச்சிருச்சுங்க, அதை தூக்கி தீயில உதறி போட்டாச்சு. நம்மளா இருந்தா ஓடி இருப்போம், எங்கேயாச்சு டாக்டரை பார்க்கலாம் ஓடி இருப்போம். உண்மைதான், என்ன கடிச்சாலும் நானும் ஓட தான் செய்வேன். ஆமே, பயந்துருப்போம். ஆனா இந்த தேவ மனிதன் பவுல் பாருங்களேன், அதை உதறி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து தீயில என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியமாயிருச்சு, என்ன இந்த மனுஷன் சாக போறான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஒரு தீங்கும் அடையவில்லையாம். அல்லேலூயா. அதுதாங்க, ஒரு மனுஷனோட ஆண்டவர் கூட இருப்பார்னா, உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் இருப்பார்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள கர்த்தர் இருப்பார்னா, என்ன ஆபத்து வந்தாலும் ஒரு தீங்கும் அவனை அணுகாது, ஒரு தீங்கு அணுகாது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எப்படி நான் செய்ய போறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, இப்படி காரியங்கள் என் வாழ்க்கையில வந்துருமோ, இப்படிப்பட்ட வேதனைகள் என் வாழ்க்கையில வந்துருமா என்று சொல்லி பயந்து போய் இருக்கிறியா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு தீங்கு ஏற்படாது, ஒரு தீமையும் அணுகாது. அல்லேலூயா. நீ பயப்படாத, நீ பயப்படாத. அநேகர் மரண பயத்தோட உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன ஆக போதோ தெரியலையே, என்ன செய்ய போறோமே தெரியலையே, நிறைய கடனை வாங்கி வச்சுட்டோம், வீட்டு வாசல்ல வந்து அடுத்த வாரம் நின்று அவன் அவமானப்படுத்துவானே, கடன் கொடுத்தவர்கள் வந்து எங்களை அவமானப்படுத்துவாங்களே, என்ன பண்ண போறோம் தெரியலையே பயந்து கொண்டு இருக்கிறியா? கர்த்தர் உன் கடனை அடைக்க உதவி செய்வார். பயங்கரமான ஒரு இழப்பு வந்துருச்சு, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, வாக்கு கொடுத்துட்டேனே இந்த நாட்களுக்குள்ள இதை நான் செய்து முடித்திருவேன்னு சொல்லி, ஆனா இப்படிப்பட்ட ஒரு இழப்பு வந்துருச்சு, எப்படி என் வாக்கை காப்பாற்ற முடியும் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, ஒரு தீங்கும் ஒரு தீமையும் உன்னை அணுகாது. எந்த மாந்திரிக கட்டுகள், என்ன பில்லி சூனிய கட்டுகள், ஏவலின் கட்டுகள் உங்களுக்குள்ள காணப்படுதா? உன் குடும்பமே சாபத்துக்குள்ள அழிந்து கொண்டு இருக்குது நினைக்கிறியா? கொஞ்சம் கொஞ்சமா என் குடும்பம் சாபத்துக்குள்ள இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா என் குடும்பத்துக்குள்ள மரணம் என்கிற இழப்பு வந்து கொண்டே இருக்குது, என் குடும்பத்துக்குள்ள கொஞ்ச நாட்களுக்குள்ள இத்தனை இழப்புகள் வந்துருச்சு என்று நினைக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, இனி ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. எந்த விக்கிரகத்தின் கிரியைகள், எந்த பில்லி சூனியங்கள், எந்த ஏவல்கள், எந்த மாந்திரீகங்கள், உனக்கு விரோதமாய் செய்யப்பட்டு இருக்கிற எந்த காரியமானாலும் அது இனி உன் குடும்பத்தை அணுகாது. உன் மகனை குறித்து கலங்கிக்கிட்டு இருக்கிறியா? உங்க மகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? என்ன ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு சொல்றாருங்க, உங்க மகனை குறித்து கவலைப்படாதீங்க, உங்க மகளை குறித்து கவலைப்படாதீங்க, எப்படி என் பிள்ளையை நான் கொண்டு போய் கரை சேர்ப்பேனேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தீங்கும் அணுகாது. இந்த கொரோனா வியாதி எங்க என் குடும்பத்தை அழிச்சிருமோ, என் வயதான அம்மா அப்பாவை ஏதாவது செஞ்சிருமோ, பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒரு தீங்கும் உன் குடும்பத்துக்கு அணுகாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு துணை இருக்கிறாருங்க. மனுஷன் பேசுற வார்த்தை இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்காகவே பேசுறாரு. உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இது. என் பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் பயத்தோட உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள், அநேக கலக்கத்தோட, என்னவாய் ஆக போகுது என் வாழ்க்கை தெரியல, என்னவாய் மாறப்போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி பயந்து போய் இருப்பாங்க. அவர்களுக்கு இன்றைக்கு நீ பேச வேண்டிய வார்த்தை, ஒரு தீமையும் அணுகாது என்று நீ சொல்லு என்று கர்த்தர் சொன்னார். அந்த ஒரு பெரிய தைரியத்துல சந்தோஷத்துல தான் நான் உங்களை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறேன். உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கிறதை நீ பார்ப்பீங்க. இது வரைக்கும் நீங்களே வாயிலான சொன்னீங்க, இனி இந்த காரியம் நடக்கவே நடக்காது, இனி இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கவே நடக்காது, கண்டிப்பா நான் இதுல மாட்டிக்கொள்ள போறேன், இதுல சிக்கிக்கொள்ள போகிறேன், எங்களை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சீங்கல்ல, ஆமென். கர்த்தர் சொல்றாரு, எந்த வாய் சொல்லிச்சோ அதே வாய் சொல்லும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலியமா கர்த்தர் என்னோட பேசினாரு. ஒரே வாரத்துல, ஒரே மாசத்துல, சில நாட்கள்ல இந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றி விட்டார் என்று கர்த்தர் சொல்ல வைக்க போறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல இன்னைக்கு உங்களோட பேசின வார்த்தையை
நீங்கள் கண்களை மூடி இந்த வேளையில நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நம்பிக்கையோட இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இருக்கிற தீமையை மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோட நீங்க ஜெபியுங்க. கர்த்தர் நிச்சயம் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு செய்ய போகிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, மகிமையுள்ள பிதாவே, இந்த நல்ல மகிமையான நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வேளையில யார் யார் பயந்து நடுக்கத்தோட தீமையில சிக்கி கொண்டு அல்லது தீமை வந்து விடுமோ என்று சொல்லி பயந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் மீது இப்பொழுதே அவங்க வீட்டுக்குள்ள இப்பொழுதே உங்க வல்லமை இறங்குவதாக தகப்பனே. பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வெட்கப்பட்டு விடுவேனோ, இந்த தீமை மட்டும் என் வீட்டுக்குள்ள நடந்துருச்சுன்னா நான் தற்கொலை பண்ணிட்டு தான் சாகணும், நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாகணும் என்று நீ நினைக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறா, இனி தீங்கை நீ காணாது இருப்பாய். தீமை உன்னை அணுகாது, உன் குடும்பத்தை அணுகாது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடுகிறத நான் பார்க்கிறேன். உன்னதமானவருடைய மகிமையுள்ள கரம் உங்களை அப்படியே மூடுகிறது. ஷதா ரகபாலா ராபா, தேவ மகிமை. பெலன் கொள் மகளே, பெலன் கொள். உன்னை கட்டச் சொல்லுகிறா, எலும்பு சீயோனே, உன் ஒளியை தரித்துக்கொள், உன் ஒளியை தரித்துக்கொள். எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா? போச்சு, என் ஊழியமே போச்சு நினைக்கிறியா? தேவனுக்காக வேதத்தை எடுத்து ஓடுனே, எல்லாம் முடிந்து போச்சு நினைக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறாரு, இதோ உன்னை வெளிச்சமுள்ள மகனாக நான் மாற்றுவேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இனி தீமை உன்னை அணுகாது. இழந்து போனவைகளை அநேக மடங்கு நீ பெற்றுக்கொள்ளுவாய், அநேக மடங்கு பெற்றுக்கொள்ளுவாய். குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கிறது. அநேகருடைய குடும்பத்துக்குள்ள அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. எல்லா சாபங்கள் உடைகிறது. எல்லா பில்லி சூனிய கட்டுகள், ஏவலின் கிரியைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள் இப்பொழுதே உங்க குடும்பத்தை விட்டு வெளியேறி போகிறது. சாபங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தையின்படியே நீர் அற்புதத்தை செய்ய போவதற்கு நன்றி. சொல்லுங்க, உங்க இருதயத்துக்குள்ள சொல்லுங்க, தீமை என்னை அணுகாது, தீமை என்னை அணுகாது. கர்த்தர் எங்களோட பேசிட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் எங்களோட தெளிவாய் பேசிவிட்டார். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல தீமை அணுகாது என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து இருக்கிறார்கள் அப்பா. என் தேவன் இந்த ஜெபத்தை கேட்டு என் வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை தந்திருப்பதை என் ஆவியில உணர்கிறேன். நிச்சயமாகவே உங்க குடும்பத்துக்குள்ள மாற்றம் ஏற்படுறத பார்ப்பீங்க. நீங்க பயந்த தீமை, உங்களுக்குன்னு சொல்லப்பட்ட அந்த தீமை இனி உங்களை அணுகவே அணுகாது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு நீங்க பேசும் பொழுது எங்களுக்கு அது மிகுந்த ஒரு பலனாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். எங்களோட நீங்க பேசுங்க. கீழே வரக்கூடிய தொலைபேசி எண்களிலே எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எங்களோட பேசலாம். உங்களுடைய ஜெப காரியங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், கள்ளிக்குளம் என்கிற ஒரு பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், ஆராதனைக்கு நீங்கள் கலந்து வரலாம். சபைக்கு போகாத பிள்ளைகளை நான் அழைக்கிறேன், ஆவிக்குரிய சபைக்கு போகாத பிள்ளைகளை நான் அழைக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு வாங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.